இப்போ இப்போ ஆக்சுவலாக 4G லைசன்ஸ் கிடச்சி இப்போ நம்ம 4G கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து இன்னொரு ஓரிரு வருடங்களில் பாலிசி லெவலில் அவங்க கன்கரன்ஸ் கொடுத்து அதுக்கான உபகரணமும் கொடுத்துட்டாங்கன்னா 5Gயாக மாறிடும், டெஃபினட்டாக மாறிடும். அப்புறம் முதல்ல நீங்கள் ஒரு சின்ன கருத்து சொன்னீங்க, அதான் கிராமப்புறத்தில் டிமாண்ட் இல்லைன்னு இல்லை, டிராஃபிக் குறவாக இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே அர்பனில் எப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அத்தனை வாடிக்கையாளர்கள், அத்தனை கமர்ஷியல் கஸ்டமர்ஸு, அத்தனை டொமஸ்டிக் ஹை யூசர்ஸ் இருக்காங்க. அங்கே எப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 கிராமம் சேர்த்தா தான் அந்த இதை மீட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறத்துக்கு தான் நம்ம நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு டவர் போட்டால் அந்த டவரில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. கவர்மெண்ட் பாலிசி அப்போல்ட் பண்ணுற அந்த ஒரு கடமை இருக்குது, சோஷியல் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு கீழே நாம் ரூரல் டவர் போடுறோம். ரூரல் டவர் போடும்பொழுது இதில் 2-3 விஷயம் நம்ம டெக்னிக்கல் பேராமீட்டர் தான், அது நான் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். 2Gயோட வீச்சை விட 3G ஆக்கும்போது அதனோட வீச்சு கொஞ்சம் குறையும். 3Gயோட வீச்சை நீங்கள் 4G ஆக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறையும் இல்லையா? அப்போ 4G 5G ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அதனோட இது ப்ரீத்திங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்கறது மட்டும் போதாது, அதை குவாலிட்டியாகவும் அங்கே இருக்கிற அந்த பப்ளிக்கு, டிஜிட்டல் இந்தியாவா, அந்த மாணவர்களுக்கு, அந்த கமர்ஷியல் மெர்ச்சன்ட்ஸு, சிறு குறு தொழில் புரிகிறவங்களுக்கு, அந்த விவசாயிங்களுக்கு, அந்த காட்டுக்கு போகிறவங்களுக்கு கூட காட்டிலேருந்து வீட்டை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதனால தான் மேக்கரில் கொண்டு போய் போட்டிருக்கோம். அதுவும் அத்தனை கிலோமீட்டர் ஃபைபர் அடித்து போட்டிருக்கோம், 12 டவர் போட்டிருக்கோம். ரொம்ப ரூரலெல்லாம் உள்ள டீப்பாக போகிறோம், சொக்கன் குடியிருப்பெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப யோசித்து பார்த்து போட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம போட்டோம்னா உண்மையான அந்த கவர்மெண்டோட நோக்கம் நிறைவேறணும். ஸோ அதுக்காக பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் 5Gன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 5G வந்துடும், ஓரிரு வருஷத்தில் வந்துடும். அதுக்கு அடிஷனல் டவரும் சேங்ஷன் ஆயிரும். பட் அது பாலிசி லெவல் டெசிஷன், திருநெல்வேலி மாவட்ட முடிவு கிடையாது, மேலேருந்து வரக்கூடியது. அது நீங்கள் அதுக்கப்புறம் 6G தொழில்நுட்பம் எனக்கு தெரிஞ்சு என்ன வரைக்கும் பிஎஸ்என்எல்ல இப்போ 5G அட்லீஸ்ட் ஆராய்ச்சி லெவலில் இருந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, டெவலப்பிங் ஸ்டேஜில். ஆனால் 6Gங்கிறது இன்னும் கொஞ்சம் காலங்க தள்ளுன்னு தோணுது. இப்போவும் பிஎஸ்என்எல் ஒரு வருஷமும் சரி குலசை ஃபெஸ்டிவலுக்கு கவுன்னு ஒரு ஃபெஸ்டிவல், கவுன்னா செல் ஆன் வீல்ஸ்னு சொல்லுவோம். செல் ஆன் வீல்ஸ்னா இந்த செல் ஆன் வீல்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி குலசேர மாதிரி ஃபெஸ்டிவல், சூரசம்ஹார மாதிரி ஃபெஸ்டிவல், பனிமய மாதா திருவிழா, ஓரி திருவிழா, இந்த மாதிரி விஷயங்கள், மண்டைக்காடு திருவிழா, கேளுங்க சொல்லிடுறேன். இது என்னன்னா சொரிமுத்தையனார் கோவில், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இது போக என்ன பண்ணுறோம்னா அங்கே இருக்கிற டவர்களில் கெப்பாசிட்டியை ஆக்மெண்ட் பண்ணுறோம். கெப்பாசிட்டியை கூட்டி 2 மடங்காக்கி 3 மடங்காக்கி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே எவ்வளோ ஏற்ற முடியுமோ அதையும் ஏற்றிடுறோம். மேக்ஸிமம் கேட்டர் பண்ணுவோம். பட் இதில் என்னென்னா நீங்கள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூட நீங்கள் அதை நோக்கி நம்மளுடைய நகர்வும் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வாடிக்கையாளருக்கு நல்ல சேவை கொடுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு புறம். இன்னொரு புறம் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் தாமிரபரணியில் வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடியில் ஐசோலேட் ஆச்சு, எங்கேயோ இப்போ கேரளாவில் ஃப்ளட்டு வந்துச்சு, வயநாடு நிலச்சரிவு வந்துச்சு, நமக்கு சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு, எல்லா ஃப்ளட்டும் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வரும்பொழுது சுனாமி வந்துச்சு. அப்போல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம டவர் கண்டினியூஸாக ரேடியேஷனில் வச்சுருந்தோம். ஏன்னா அந்த மீட்பு படையினர் நம்ம தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கால் ரூட்டிங்னு ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாதாரண கஸ்டமர், நீங்கள் மீட்பு படை குழுவில் நீங்கள் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கீங்க. நீங்கள் அங்கே போய் இருக்கும்போது நான் சாதாரண கஸ்டமர் என் குடும்பத்தினர்கிட்ட கூப்பிட்டு நான் சேஃபாக இருக்கேன், நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை, மணிக்கணக்காக அளவாளவலாம். ஆனால் நீங்கள் கூப்பிட்ற கால் ஒரு உயிர் சேவிங்காக இருக்கும், ஒரு லைஃப் சேவிங்காக இருக்கும், ஒரு உயிர் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என் காலை கட் பண்ணி உங்கள் காலை த்ரூ பண்ணும், ப்ரையாரிட்டி கால் ரூட்டிங் அதுவும் பண்ணியிருக்கோம். இஎம்எல்பிபின்னு சொல்லுவோம். அதை மாதிரி மீட்பு படையினருக்கு குழுவினருக்கு ஸ்பெஷலாக ப்ரிவிலேஜ் கொடுத்து அந்த வசதியும் பிஎஸ்என்எல். இதில் பிஎஸ்என்எல் இன்னொரு வசதி என்னென்னா, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 0 கால்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதாவது பைசா பேலன்ஸ் இல்லாமல் நம்ம கால் பண்ணலாம். இது பிஎஸ்என்எல்ல ஒரு வட்டமும் பேரிடர் வரும்பொழுதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் மக்கள் ரீசார்ஜுக்கு தேடி அலைய வேணாம், அந்த ஒரு 4 நாளைக்கு அவங்க பண்ணிட்டு போட்டு. ஒன்று. ரெண்டாவது மீட்பு படையினர் வரும்போது இவங்க காலை கட் பண்ணி அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது, இந்த 0 கால் ரூட்டிங் கொடுக்கறதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நான் இப்போ நீங்கள் ஏர்டெல் வச்சுருக்கலாம், பிஎஸ்என்எல் வச்சுருக்காம கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இன்ட்ரா செல்லுலர் ரோமிங்னு சொல்கிறோம். அந்த இன்ட்ரா செல்லுலர் ரோமிங்னா இன்டர் செல்லுலர் ரோமிங். அதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் மேனுவலாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணி பிஎஸ்என்எல் வழியாக உங்கள் உறவினர்கிட்ட பேசி நான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த வசதியும் பிஎஸ்என்எல் ஆஸ் கிவர்னு சொல்லுவோம், ஆஸ் டேக்கர், 2 ஆஸ்பெக்ட்லையும் டெஸ்ட் பண்ணி அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.